ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டின் முதல் நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புது ஆண்டு அப்படின்னால புதிய புதிய வாக்குத்தத்தங்கள் சபைகளில் கொடுத்து மக்களை ஊக்குவிப்பது ஒரு வழக்கம். அதுவும் மனித பாரம்பரியம்தான். அது தேவனுடைய சட்டம் கிடையாது. இருந்தாலும் அதை செய்கிறார்கள். அது ஏன்னு எனக்கு தெரியாது. என்ற போதிலும் இந்த EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக ஒரு புதிய பாடங்களை வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில், என் பார்வையில் இல்லை, தேவனுடைய கண்ணோட்டத்தில், வேதத்தின் பாதையில் உங்களை நடத்தி செல்வது என்னுடைய கடமை என்று நான் உணர்ந்திருக்கிறதுனால இந்த நாளில் இந்த புதிய ஆண்டுக்கான சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன். வழக்கமாக இந்த பாடத்திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலும் இந்த விசேஷத்த நாளிலே கொஞ்சம் இடம் தாருங்கள் என்று நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை இந்த வாக்கியங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வீதிகளிலே மனப்பாடமாக சொல்லியிருப்பீங்க. எத்தனை வீடுகளுக்கு நீங்கள் கேரள் போனீங்களோ அங்கெல்லாம் போய் இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆகவே இது நீங்கள் கேட்டு 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 பழகின ஒரு பழைய வசனம் அப்படிங்கிறதுனால இதை பழையதாய் நான் விட்டு விடாமல் அதை கொஞ்சம் தூசி தட்டி உங்கள்கிட்ட புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கேளுங்க. தேவன் உங்களை இதன் மூலமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, டிசம்பர் 25ஆம் தேதி பேசின செய்தியில் ஒரு விஷயம் சொன்னேன். டிசம்பர் 25ஆம் தேதி என்று நமக்கு தெரியாது. டிசம்பர் மாதம் தான் இயேசு பிறந்தார்னு தெரியாது. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. மேய்ப்பர்கள் வயலிலே மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது ராத்திரியில் தூதன் வந்தான் அப்படின்னு நமக்கு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? ஆகவே இந்த குளிர்காலத்தில் போய் மேய்ப்பர்கள் வயல்களிலே தங்களுடைய ஆடுகளை மந்தை விடுவார்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது ஒரு கேள்வியாகவே இருக்கு. அது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஓகே, ஒரு முறை இருக்கட்டும். அது இப்போ இயேசுவானவர் பிறந்தார் என்பதற்காக ஆணித்தரமான இன்னொரு அடையாளம் என்னன்னா, அவர் ஏரோதின் நாட்களிலே பிறந்திருக்கிறார். அவர் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறந்திருக்கிறார் என்பதை அந்த வான சாஸ்திரிகள் கண்டு, அதற்கான நட்சத்திரத்தை கண்டு அவரை பார்க்கும்படி, பணியும்படி, அந்த குழந்தையை காணும்படி அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். இதுதான் செய்தி. இப்போ நட்சத்திரம் அப்படின்னா அப்படி வானத்தை நம்ம கண் திறந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்காக இருக்குன்னு எண்ண முடியாது. ஆபிரகாம் சொன்னார், வானத்திற்கு நட்சத்திரம் எண்ண முடியுமா? பதில், முடியாதையா. அப்போ சந்ததியே எண்ண முடியாது, போ, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி எண்ணிறைந்த அந்த நட்சத்திரங்களிலே ஒரு புது நட்சத்திரத்தை கண்டார்கள். இது மற்ற நட்சத்திரங்களை போல இல்லை. இது ஒரு விசேஷித்த நட்சத்திரம். அவங்க அந்த வார்த்தையில் என்ன சொல்றாங்க பாரு, 2ஆம் வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கவனிங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. நாங்கள் இதாங்க மேற்கோள் காட்ட வேண்டிய வார்த்தை. படைப்புகள் எல்லாமே அவருடையது தானே. அவர் நட்சத்திரங்களை படைக்கும் பொழுது பகலை ஆள்வதற்காக பெரிய சுடர், இரவை ஆள்வதற்காக சிறிய சுடர் ஆக 2 மகத்தான சுடர்களை அவர் படைத்தார் அல்லவா? அப்ப எல்லா நட்சத்திரங்களும் அவருடையது. மாம்சமான யாவருக்கும் தேவன் அவர். அதுபோல படைக்கப்பட்டிருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் அவருடையது. ஆனால் இங்கே
இன்று விசேஷமாக உதித்த இந்த நட்சத்திரம் அது விசேஷமாக அவருடைய நட்சத்திரம் என்று சொன்னார்கள். அது எப்படி அவருடைய நட்சத்திரம், மற்றதிலிருந்து எப்படி இது வித்தியாசப்படுகிறது என்பதை இன்றைய பாடமாக, இந்த வருடத்தினுடைய ஆலோசனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா, நேர ஏரோதின் அரண்மனைக்கு வந்துட்டு, எங்கள் ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் எங்கே அப்படின்னு அந்த இடத்துல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. பெரிய கலவரமே உண்டாயிடுச்சு. ஏரோது ராஜாவுக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சு. என்னடா நமக்கு தெரியாமல் ஒரு ராஜாவா அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவர் தர்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இப்போ இந்த நட்சத்திரம் அவர்கள் போகக்கூடாத தவறான ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள் என்ற பொழுது இந்த நட்சத்திரம் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் படிக்கிற கவனிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்போ இந்த நட்சத்திரம் என்ன வேலை செஞ்சது அப்படின்னா, இயேசுவானவர் இங்கதான் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் தவறான இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு உண்மை, யூதருக்கு ராஜாவானவர் பிறந்திருக்கிறார் என்ற அறிவு உண்மை, யூதருக்கு ராஜாவானவர் பிறந்திருக்கிற செய்தி உண்மை. ஆனால் அந்த அறிவை அடைந்த அவர்கள் போகக்கூடாத இடத்துல போய் தேடனா கிடைப்பாரான்னா கிடைக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அவருடைய நட்சத்திரம் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க ராஜா, வாங்க ராஜாவாகி இயேசு எங்க பிறந்திருக்கிறாரோ அவர் இடத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அந்த நட்சத்திரம் அழகான ஒரு வழியிலே நேர்த்தியாய் அவர்களை சரியாக இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வந்த உடனே இதுவரைக்கும் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை கீழே இறக்கியிருக்க மாட்டேங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் ஜன்னலில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தை கட்டி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளி உலகத்திற்கு நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். நல்லது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 25 நாள் அல்லது 30 நாள் ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 1 வரைக்கும் மாத்திரம் நம்ம வீட்டு வாசல்லையும் நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்திலையும் நம்முடைய வீட்டு மொட்டை மாடியிலும் எரிய விட்டோமே நட்சத்திரங்கள். அதை குறித்து ஆண்டவர் ஒன்றும் இங்கே பேசல. ஆனால் அதற்கு பதிலாக இந்த 2026வது ஆண்டிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அடையாளம் காண்பிக்கின்ற நட்சத்திரங்களாக வாழ வேண்டும் அல்லது மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். இப்போ பொதுவாக என்ன பண்றாங்க, 1ஆம் தேதி விசேஷத்தை ஜபத்துக்கு நாம் போகும்போது, கூட்டத்துக்கு போகும்போது போகிற எல்லாருக்கும் கைவிட்டு ஒரு சீட் எடுக்கிற மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த வாக்குதத்த அட்டைகளை ஆளுக்கு ஒன்று எடுத்துங்கன்னு கொடுப்பாங்க. இல்லை அவங்களே கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நான் படித்து பார்த்தோ இந்த வருஷத்துக்கான வாக்குதத்தம் எனக்கு இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம வச்சுக்கிடுறோம். இருக்குதா இல்லையா உங்களுக்கு? சகோதரர்களே, அன்பு பிள்ளைகளே, நான் அந்த மாதிரி பேசலைங்க. இதை நான் உங்களுக்கு வாக்குதத்தமாக கொடுக்கல. வாக்குதத்தம்னா அடுத்த வருஷம் மாறிடும். இப்போ 2025 ஒன்று எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு எத்தனை வருஷம் வேல்யூ இருக்குன்னா 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வந்தோடனே பழசாயிடும். இப்போ புது வாக்குதத்தை எடுப்பீங்க நீங்க. நான் அப்படி பேசல. இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கண்கள் நித்திரை கொள்வதற்காக மூடப்படுகிறது. டெய்லி தூங்கி எழுந்துகிறத பத்தி, மரணம் கிறிஸ்துவனுக்கு நித்திரை தானே, அந்த நித்திரை கொள்வதற்காக மூடுமே. அல்லது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவாரே, அப்போது நாம் எதிர்கொண்டு போவோமே, அது வரைக்கும் இது உங்களுக்கு
ஆழ் மனதிலே பதிந்து, நான் சாதாரணமானவன் அல்ல, இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகிற, அதுவும் யாருக்கு? இயேசுவிடம் வழிகாட்டுகிற நட்சத்திரம் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுக்க நீங்க வாழுங்கன்னு உங்களை உற்சாகப்படுத்துறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவனாய் இருக்கிற உன்னை, கிறிஸ்தவனாய் இருக்கிற உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் மரக்காலின் கீழ் மறைத்து வைத்திருக்கிற விளக்கு கிடையாது. மரக்காலுக்கு கீழே மூடி மறைத்திருக்கிற விளக்கு அல்ல. எதையாலுமே உன்னை மறைக்க முடியாத மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நீ. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நீ. ஆகவே இந்த உலகம் மிக பெரியது. இந்த மிகப்பெரிய உலகத்திலே நீ ஒரு தனிநபராய் இருந்தாலும் உன்னால இந்த உலகம் முழுவதற்கும் வெளிச்சத்தை காட்ட முடியும். அந்த வெளிச்சம் யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை காட்டிடாத. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் காட்டிட்டு இருக்காங்க. நான் பாரு, என்ன பாரு, என் பெருமையை பாரு, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடியா. நீ எவ்வளவு பெரிய ஆளனா இரு, 2026 மாறுங்க. சுய விளம்பரத்தை தேடாதீர்கள். சுய விளம்பரம் தேவையில்லை. இங்கே இந்த நட்சத்திரம் தன்னை குறித்து பேசாமல் அவருடைய நட்சத்திரம் அவர் இருந்த இடம் நோக்கி அவர்களை சரியான வழியிலே நடத்தி கொண்டு போனது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் இயேசுவானவர் உலகத்தின் வெளிச்சமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சமாய் இருக்கிற நீங்கள் இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளாத மக்களுக்கு, இயேசுவின் நற்சுவிசேஷத்தை சரியாக கேட்காத மக்களுக்கு, ஆண்டவர் இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மேல் கட்டப்பட்டிருக்கிற அவருடைய ஒரே சபையை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு சரியாக வழிகாட்டுங்கள் என்று இந்த புத்தாண்டிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்கப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? இயேசுவானவர் வந்ததே இந்த உலகத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று படிக்கிறோம். மனுஷகுமாரன் ஏன் வந்தார்? இழந்து போனதை தேடுவதற்காக வந்தார். அதை காப்பாற்றி ரட்சிப்பதற்காக வந்தார். அப்படின்னா அவர் இழந்து போனதை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டில், உங்கள் வீதியில், உங்கள் அக்கம் பக்கம் வீடுகளில், உங்கள் நண்பர்களில், உங்கள் உறவுகளில் எத்தனை பேர் இயேசுவை தெரியாமல் கண் சுருகி போன குருடர்களாக வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் சத்தியமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த வானசாஸ்திரிகள் எப்படி கிழக்கிலிருந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ராஜா வீட்டில் தான் பிறந்திருப்பார் அப்படின்னு தவறுதலாக ஏரோது ராஜாவின் அரண்மனையில போய் குழந்தையாகி இயேசுவை தேடினார்களே, அதுபோல அநேகர் சத்தியம் தெரியாமல், சத்தியத்தை சரியாக போதிக்காமல், சத்தியத்திற்காக நிற்காமல், இயேசுவை சரியாக காண்பிக்காத இடங்களிலே தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு அங்கே போய் சத்தியத்தை தேடுகிறார்கள். அங்கே சத்தியம் இல்லை, அங்கே மனித போதனைகள் இருக்கிறது. அங்கே சத்தியம் இல்லை, மனிதனுடைய தத்துவங்கள் இருக்கிறது. அங்கே சத்தியம் இல்லை, மனிதனுடைய தற்பெருமைகள் இருக்கிறது. அங்கே சத்தியம் இல்லை, மனிதனுடைய தற்புகழ்ச்சி இருக்கிறது. அங்கே சத்தியம் இல்லை, தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்கிறது. உன் பாக்கெட்டில் இருக்கிறத எப்படி நான் என் பாக்கெட்டுக்கு வரவழைக்கிறது அப்படின்றதுக்கு அப்படி எங்கே உட்காந்து பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு எங்கே உட்காந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பாமர மக்களிடத்திலிருந்து, பாமர கிறிஸ்தவரிடத்திலிருந்து, அனுதின உழைக்கிற உழைப்பாளியின் பாக்கெட்டிலிருந்து தன் பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன முயற்சிகள், என்ன திட்டங்கள்.
நூதனமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இடத்தில் சத்தியமில்லை. அங்கே கண் சொருகி போன ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நட்சத்திரமாய் விளங்க வேண்டும் என்பதற்காக, இயேசுவை அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நாளில், இந்த வருடத்தின் முதல் நாளில் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். பிலிப்பியர் என்ற நிருபத்திலே 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கவனமாக கேளுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மனித சத்தம் அல்லது நான் வாசித்த வசனம் பரிசுத்த ஆவியினுடைய வசனம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கோணலான மாறுபாடான மக்கள் இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அவர்களோடு நீயும் இசைந்து அதே கோணலும் அதே மாறுபாடும் உள்ளவனாக வாழ்ந்து உன் வாழ்க்கை நீ சீரடித்து கொள்ளாதபடிக்கு, இதோ அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, கவனிங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவள் எப்போது உலகத்திலே பிரகாசிக்க முடியும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை தூக்கி பிடிக்கும் போது மாத்திரம்தான். இதை மேலே காட்டுங்க, நீங்க கீழே போங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னானே, அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் தொடங்கி நான் என்கிற அகந்தை அழியட்டும். நான் என்ற அந்த அகந்தை அழியட்டும். எனக்கு என்ற சுயநலம் சாகட்டும். இதோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த வேதத்தை கையில் தூக்கி இதை மாத்திரம் காண்பித்து உங்களை ஒன்றுமில்லாத குப்பையாக தூசியாக எண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் வைப்பார். தேவன் உங்களை பிரகாசிக்கிற சுடராக வைப்பார். அதற்காகத்தான் என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரோமர் என்ற நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்றாகியால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். 2025 முடிந்தது, 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025 நம்மோடு இருந்தவர்கள் 2026 இல்லை. 2026 ஆசீர்வாதமாய் துவங்கி இருக்கிறோம், சமாதானமாய் துவங்கி இருக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட தொடங்கி இருக்கிறோம். தொழில் செய்பவர்களா, வேலை செய்பவர்களா, அனுதின கூலிகளா, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கென்று ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நீங்கள் துவங்கி இருப்பீர்கள். உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பம் அபிவிருத்தி அடைய வேண்டுமானால், சமாதானம் இல்லாது இருக்கிற குடும்பம் 2026 சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், கண்ணீரே உணவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்திலே களிப்பு உண்டாக வேண்டுமானால், சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாக வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது 2025 நடந்த எந்த விதமான அசுத்தமான காரியங்களை நாம் இனி செய்யாதபடிக்கு, அந்தரங்கமான காரியங்களை ஒழித்துவிட்டு, நான் இருளுக்கு உரியவன் அல்ல, இருளுக்கு உரியவள் அல்ல என்பதை உணர்ந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள், வெளிச்சமாய் வாழுங்கள், நட்சத்திரமாய் வாழுங்கள். இயேசுவை அடையாளம் காண்பிக்கிறதான அந்த நட்சத்திரத்தை போல அவருடைய நட்சத்திரமாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார். பாருங்க, இந்த 2026 வருஷம் எப்படி இருக்கும் போது பாருங்களேன்.
அதே மாயையில் நீங்கள் நிற்கக்கூடாது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5ஆம் வசனம், அந்த ஒளி, இதான் கவனிக்க வேண்டியது, இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 2026 ஆண்டு இந்த உலகம் ஸ்தம்பித்து போகலாம், இந்த உலகம் விசுவாசத்திலே விழுந்து போகலாம், உன் நண்பர்கள், உன் குடும்பம் விசுவாசத்திலே தளர்ந்து போகலாம். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐயோ, என் குடும்பத்தில் என்னால் ஜெபிக்க நேரம் இல்லை, என் குடும்பத்தின் சூழ்நிலையில என்னால் வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, அதுக்கான சூழ்நிலைகளே அமைய மாட்டேங்குது, எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு இருக்கிற பலு, எனக்கு இருக்கிற பொறுப்பு, என் குடும்பத்தின் சூழல்கள், பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஒன்றை மறவாதிருங்கள், இயேசு இருளில் இருந்துதான் ஒளியை பிரகாசித்தாரே தவிர வெளிச்சத்திலேருந்து வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்கல. நெருக்கடியான குடும்பத்திலிருந்து, நேரமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து, கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து, கண்ணீரான வாழ்க்கையிலிருந்து, கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களே, அதுதான் இருளுக்குள் நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை. நேரமே இல்லைங்க, எனக்கு அதை யோசிக்க கூட டைமே இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி நெருக்கடி நிலைகளிலே, அந்த இருட்டிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்களே, அது உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம். பொய் பேசலைன்னா எங்கள் ஆஃபீஸில் வேலையை செய்ய முடியாதுங்க, இதை செய்யலைன்னா ஆஃபீஸில் நான் ரொம்ப நிலைச்சு நிற்க முடியாதுங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே, பொய் பேச வேண்டிய சந்தர்ப்பங்களிலே, ஏமாற்ற வேண்டிய சந்தர்ப்பங்களிலே, மாய்மாலம் பண்ணுகிற சந்தர்ப்பங்களிலே, இல்லை என் இயேசுவுக்கான ஒளி நான், அது இருள், அந்த இருளில் நான் வெளிச்சத்தை மட்டுமே காண்பிப்பேன் என்பதாக உங்கள் நீதி உள்ள வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதும் வாழ்ந்து பாருங்கள். அங்கே நீங்கள் வாழ்வீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த வாழ்க்கை உங்களை ஆசீர்வாதமான வழியிலே கொண்டு போகும் என்பதிலே சந்தேகமில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், இது ரொம்ப காலம் நமக்கு மனப்பாடமான வசனம். அது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. போன வருஷத்தில் தவறி விழுந்திருக்கலாம், இடறி விழுந்திருக்கலாம், சில சுபாவங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில நண்பர்கள், சில குடும்ப உறவுகள், இப்படி ஏதாகிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுமாற செய்திருக்கலாம், திசை திருப்பி இருக்கலாம், நமக்கு சமாதானத்தை கெட்டுப்போக செய்திருக்கலாம், அன்பிலே ஒரு முறிவை ஏற்படுத்தியிருக்கலாம், எது வேணும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீங்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும், குனிந்தாலும் நிமிர்ந்தாலும், எதை செய்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அந்த வெளிச்சம், வசனம் என்கிற வெளிச்சம், வசனத்தின் தெளிவான பார்வை இருக்கிறதா என்பதை உணர்ந்து செய்யுங்க. அதிலே நடவுங்கள், அதிலே பயணம் பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களையும் ரட்சித்துக் கொள்கிறீர்கள், அநேகரை இயேசுவிடம் வழிகாட்டுகிற வழிகாட்டிகளாக மாறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, நானே வாழ்ந்து, நானே சாப்பிட்டு, நானே அனுபவித்து, நானே அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு, அட்லீஸ்ட் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக உங்களால் எத்தனை இழந்து போன ஆத்துமாக்களை நீங்கள் நட்சத்திரங்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அண்டையில் கொண்டு வந்து விடுகிறீர்களோ, அதுதான் கிறிஸ்தவத்திற்குள் உங்களுடைய வெற்றி சிறந்த வாழ்க்கை. நீங்களே வந்து நீங்களே போகிறது வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்கள் குடும்பத்தார் எங்கே இருக்கிறாங்க? உன் மனைவி பிள்ளை எங்கே இருக்கிறாங்க? உன் கணவன் எங்கே இருக்கிறார்? உன் உறவுகள் எங்கே இருக்கிறாங்க? இந்த வெளிச்சத்தில் இருக்கிறாங்களா? நீங்கள் வெளிச்சமானால்
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் கிரியைகள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் அன்பு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் பக்தி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் விசுவாசம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தெய்வீகமான காரியங்கள் இருளில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து விசுவாசத்திலே, நீதியிலே, பக்தியிலே அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வர உங்களால் முடியும் என்பதை இந்த வருஷத்தின் முதல் நாளில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால் முடியும், என்னால் நிச்சயமாகவே முடியும் என்பதை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். சரி, வாயில் இல்லை, இந்த வார்த்தை வாயில் வடை சொல்றது இல்லை. நிதானம் வேணும், பொறுமை வேணும், அமைதி வேணும், கோபத்தை விட்டுவிடணும், எரிச்சலை விட்டுவிடணும், பகைமை உணர்வுகளை விட்டுவிட வேண்டும். நட்பு ரீதியாக, அன்பு ரீதியாக, தியாக ரீதியாக நாம் நம்மிடத்திலே இயேசுவை விசாரித்து கேட்கிறவர்களுக்கு நாம் இயேசுவை சரியாய் அடையாளம் காண்பித்தால் அவர்களும் அந்த ஆத்துமாவும் ரட்சிக்கப்படும். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற போது தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் உனக்கு நித்திய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஓராண்டு நாங்கள் நிறைவு செய்து இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலே எங்கள் தகப்பனே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். 2026வது ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் இந்த இரவு வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட உமது பிள்ளைகள், சத்தியத்தின்படி உலகம் முழுவதும் வாழுகிறதான உண்மை கிறிஸ்தவர்கள் வெளிச்சங்களாய், நட்சத்திரங்களாய், பிரகாசிக்கிற சுடர்களாய் வாழ்ந்து வழி தப்பி போயிருக்கிற அநேகரை இயேசு இங்கேதான் பிறந்திருக்கிறார் என்று வழிமாறி போன அந்த வான சாஸ்திரிகளைப் போல சத்தியம் இல்லாத இடங்களிலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிற மக்களை, சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிற மக்களை உமது பிள்ளைகள் அப்பா மனந்திருப்பி அவர்கள் சத்தியத்தின் பக்கமாய் வருவதற்கு தங்கள் வாழ்க்கையிலே யோக்கியமாய் வாழ்ந்து, தங்கள் வாழ்க்கை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து, தங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே பக்தியை, விசுவாசத்தை வெளிச்சமாய் காண்பித்து அநேகரை ஆதாயப்படுத்த கிருபை செய்யும். இந்த 2026வது வருஷம் சந்தோஷத்தின் ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாற கிருபை செய்யும். வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்கள், தேவனே சமாதானம் இழந்திருக்கிறவர்கள், அநேக நீண்ட நாட்களாய் வியாதியின் படுக்கிலே இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஒவ்வொருவரும் விடுதலையாகி யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை அறிந்திருக்கிற எங்கள் தேவன் சகலத்தையும் பூர்த்தி செய்யும். இந்த செய்தியை கேட்டவர்கள் இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளாக அநேக ஆத்துமாக்களை உமது பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நட்சத்திரங்களாய், சுடர்களாய் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக நடத்தப்படுகிற பாடங்களை ஆசீர்வதித்து இதன் மூலம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.